இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். So faith comes from hearing and hearing by the word of God. கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை கேட்பதின் மூலமாக விசுவாசம் வரும் அல்லது விசுவாசம் வளரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு இருக்கும்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களை தேவன் அழைத்து கொண்டு போய் தனித்திருப்பதை வேதத்தில் நம்மால் பார்க்க முடியும். சுவிசேஷங்களை படிக்கும்போது தெரியும். பல மணி நேரம் சீஷர்களோடு அவர் தனித்திருப்பார். அப்படி தனித்திருக்கும் போது அவர் அங்கே எந்த அற்புதங்களையும் செய்து காட்டவில்லை. மாறாக அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார், வசனங்களையே சொல்லிக் கொண்டிருந்தார். 3.5 வருஷம் சீஷர்களோடு இருந்து வசனங்களையே சொல்லிக் கொண்டிருந்தார். எதற்காக வசனங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்? ஆமென். சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், சீஷர்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். வசனமே விசுவாசத்தை வளர பண்ணும் என்று. அவருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்குள்ளே போகும்போது அது ஜீவனாய் இருக்கபடினாலே அது நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை தட்டி எழுப்பி அதை வளர பண்ணுகிறது. எவருக்குள் வசனம் விதைக்கப்பட்டு வசனம் வளருகிறதோ அவர்களுக்குள்ளே விசுவாசம் வளருகிறது. ஒவ்வொரு நாள் காலை வேளையிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கேட்க பண்ணுவதின் நோக்கம் என்ன? நமக்குள்ளே விசுவாசத்தை வளர பண்ண. விசுவாசம் வளரும் போது அவை நம்மை கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு ஏற்றவனாய் ஏற்றவளாய் மாற்றுகிறது. 75வது வயதிலே ஆபிரகாமை அழைத்த தேவன் உனக்கு சந்ததி உண்டாகும் என்று வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்த கர்த்தர் உடனே அதை நிறைவேற்றாமல் 25 வருடம் ஆபிரகாமை காத்திருக்க வைத்தார். இந்த 25 வருடத்தில் ஆபிரகாமுக்கு எந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யவில்லை. பெரிய அற்புதமான காரியங்களை ஒன்றும் காண்பிக்கவில்லை. மாறாக 25 வருஷமும் ஆபிரகாமோடு பேசிக்கொண்டே இருந்தார். ஆதியாகமம் 12வது அதிகாரம், ஆதியாகமம் 13வது அதிகாரம், ஆதியாகமம் 15வது அதிகாரம், ஆதியாகமம் 17வது அதிகாரம், ஆதியாகமம் 18வது அதிகாரம் இவைகளை பார்க்கும்போது தெரியும். பேசிக்கொண்டே இருந்தார். அந்த வார்த்தைகளை ஆபிரகாமை கேட்க வைத்து கொண்டே இருந்தார். இது நிமித்தம் என்னானது? ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாமை விசுவாசியாகவும் விசுவாசத்தில் வல்லவனாகவும் மாற்றினது கர்த்தருடைய வார்த்தை. இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை வளர பண்ணி ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படி தேவன் கிருபை செய்தார். அநேக நாள் காத்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை எப்பொழுது நிறைவேறும் என்று காத்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னுடைய விசுவாசத்தை வளர பண்ண கர்த்தர் உன்னோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு இடம் கொடு, செவி கொடு, வார்த்தையை பற்றி கொண்டிரு. உன்னுடைய விசுவாசத்தை வளர பண்ணுவது மாத்திரமல்ல, உனக்கான நன்மைகளை கர்த்தருடைய வார்த்தையை சுதந்திரிக்கும்படி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அனுப்புகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் தொனிப்பதாக, எல்லா உள்ளங்களிலும் ஆண்டவரை விதைக்கப்படுவதாக. ஆண்டவரே, விசுவாசம் உள்ளவர்களாய், விசுவாசத்தில் வளருகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றி நீர் உம்முடைய பிள்ளைகளை நம்ப பண்ணின வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்ய உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. தேவ சமாதானம் கிருபை சூழ்ந்து கொள்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.